ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் நம்ம தந்தூரி கிரில்லுக்கு வைப்பாங்க மைனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலராக. ஸோ அது வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக செய்யலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் பெஸ்ட்டு, வாசம் இல்லாமல், 4 பூண்டு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் லெமனு, எலுமிச்சம்பழம், அதை 2 முட்டை, கடுகு கொஞ்சம் பொடி வந்தது, அதேமாதிரி உப்பு அண்ட் பெப்பர். இவ்வளோ தான் வந்து அந்த மைனோஸ் செய்கிறதுக்கான தேவையான ஐட்டங்கள். ஸோ நீங்கள் வந்து பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ அது கெட்டியாக இருக்கும். நீங்கள் கையிலேயே பண்ணலாம், பிளெண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பொறுமை இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சி முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முட்டையை வந்து வெறும் ஒயிட், அந்த வெள்ளைக்கருவு மட்டும் போட்டு செய்வாங்க சில பேர். அது நல்லா இன்னும் ஒயிட்டாக இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, ஃபுல் முட்டையுமே போட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டு செய்யலான்ட்டு செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி முட்டையை வந்து உள்ளே போட்டுட்டு திரும்பி நீங்கள் மிக்சியில் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக, நீங்கள் ரொம்ப வந்து ஆன் பண்ணக்கூடாது, லைட்டாக விட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஆன் பண்ணிங்கன்னா அது உள்ளே நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். பட் ரொம்ப ஸ்பீடாக விட்டிங்கன்னா அந்த கெட்டி அந்த தன்மை வராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கடுகு வந்து பொடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கடுகு பொடி வந்து இதில் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அது வந்து நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கெட்டித்தன்மையாக வந்து வர்றதுங்க. நீங்களே லைட்டாக சுகரும் ஆட் பண்ணிக்கணும். உப்பு, சுகர், பெப்பர் 3 இந்த டைம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம வந்து அரைச்சிடுறோம். அடுத்து எண்ணெய் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, வாசம் இல்லாமல் எண்ணெய் வரணும். ஏன்னா வாசத்தோடு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு போகும். கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்னா அந்த மைனஸ் வந்து தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றும் போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லே இருக்காது. ஸோ நார்மலாக எண்ணெயாக இருக்குது. அதை திரும்பி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக விட்டு இதே மாதிரிக்கு செய்யணும் நீங்களே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. திரும்பி அதே மாதிரிக்கு அந்த எண்ணெயை வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது. லைட்டாக தான் சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுற்றணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ திரும்பி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அது அதிகமாக ஒரு 2 முட்டைக்கு ஒரு 200 ml அளவுக்கு தேவையான ஆயில் தேவைப்படுது. ஸோ அந்த மைனஸ் செய்கிறது விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு மைனஸ் வரும். திரும்பி எண்ணெய் ஊற்றிக்கும். ஸோ இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து அரைக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அரைச்சோம்னா சூப்பராக ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிக்கனுக்கோ அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பெரியோர், இனியோர், இளையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.